ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எங்கள் யூனிவர்சல் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காஸ் மியூசியம் தான் வந்திருக்கோம். காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் சொல்லுவாங்க. இதில் இருக்கிறது பூராமே பிரிட்டிஷ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாங்க சுற்றி பார்க்கலாம். நிறைய பறவைகளை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாகவும் இருக்குது. நிறைய விதைகள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து உயிரோடு இருக்கிற மாதிரியான அந்த பறவைகள்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்கூல்லேருந்து நான் போயிருந்தப்போ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டுறதுனால ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த நட்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச அனிமல்ஸோட பொம்மைங்க. பறவைகள் நிறையாவே இருக்குது. நிறைய பறவைகளோட இதெல்லாம் எடுத்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தரும். இது சிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது. முன்னாடி செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம சைன் போட்டுட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேப்பில் காமிச்சிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே யானைகளோட தந்தம், அப்புறம் யானைகளோட எலும்புகள். இது எலும்போட கீழ்த்தாடை எலும்பு, மேலே இருக்கிறது தந்தங்கள், அப்புறம் எலும்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. மனித எலும்பு கூடு இருக்குது. எல்லாமே ஒரிஜினல். இது வந்து ஒரு மாடோட எலும்பு கூடு செட்டப்பு. இது வந்து ஒரு யானையோட எலும்பு கூடோட செட்டப்பு. நான் தடவை யானையோட எலும்பு கூடோட செட்டப்பை பார்த்து வியந்துட்டேங்க. மேலே எல்லாமே மிருகங்களோட ஆர்டிஃபிஷியலான அந்த தோல், ஒரிஜினல் தோலை வச்சு ஒரு கெமிக்கல்ஸ் வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. இது யானையோட தலை பகுதியில் இருக்க எலும்பு. அது ஒரு யானை மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய எலும்பு யானைக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ஃபாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னும் மேற்கொடியே நிறைய இருக்குது. நிறைய அதே மாதிரி பறவைகள் தான் நிறைய அங்கே வச்சுருந்தாங்க. விலங்குகளை விரும்பக்கூடியவங்க அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது பாம்பு. இது கோகனட். இது வந்து சும்மா சிலைங்க. இதெல்லாம் சும்மா சிலைங்க. கிங் கோப்ராவோட சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்க ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 14 வயசு யானை குட்டியை வந்து அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. யானைக்குட்டி வந்து அப்படியே அந்த கெமிக்கலில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. அந்த யானைக்குட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு ஃபீஸ், அதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது எதையுமே வந்து தொடக்கூடாது, தொடாமல் தான் பார்க்கணும். நிறைய பாம்புங்களையும் அதே மாதிரி கெமிக்கலில் போட்டு ஃபர்மெண்டேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மீன்கள், அப்புறம் பாம்புகள், இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்காங்க. ஆமைகள் இருக்குது. அப்புறம் முதலை, அலிகேட்டர்ஸ், அப்புறம் மறுபடியும் நிறையான பாம்புகளை வந்து நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. பெண் யானையோட தொந்தங்கள், சின்ன சின்ன விலங்குகளோட எலும்புகளை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. முள்ளமண்டுகளோட குச்சி, ஒரு புலிகளோட வந்து கால் தடங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. பாம்புகளோட தோள்களை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுருந்தாங்க, உரித்து வச்சுருந்தாங்க.
பார்க்கவே என்ன இவ்வளோ பெரிய பாம்புகளோட தோள்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் செவறுகளில் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகளோட தலைகள், அப்புறம் எலும்புகள் அதெல்லாம் இருந்தது. இதே மாதிரி நிறைய விலங்குகளை வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் நல்லா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மான்களோட கொம்புகளை வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. மேல் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான கெமிக்கல்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பலகைகள் வச்சுருந்தாங்க. நிறைய வகையான மூங்கில் முடிச்சுகள் இருந்துச்சு. அப்புறம் ட்ரைபல்ஸ் பீப்புளோட இதெல்லாம் இருந்தது. நிறைய வகையான ஆயுதங்கள் இங்கே இருந்தது. அதிக வகையான துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் இங்கே பார்க்க முடிஞ்சது. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, புதுசாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இதே போல் அருமையான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த மியூசியத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன்.